Hi everyone, I am Dr. Suganya Anandraman, மகப்பேறு மருத்துவர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அனாமலி ஸ்கேன் பத்தி பார்க்கலாம். அனாமலி ஸ்கேன் அப்படின்றது வந்து மிட் ட்ரைமஸ்டர், அதாவது வந்து 18 to 22 வீக்ஸ்ல வந்து எடுப்போம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்கேன். இதுல என்னெல்லாம் பார்க்கலாம்னா பேபி வந்து ஹெட்ல இருந்து ஃபுட் வரைக்கும் ஃபுல்லா சர்வை பண்ணி பார்த்துடலாம். இப்போ பேபியோட ஹெட்ல என்ன பார்ப்போம்னா பேபியோட ஸ்கல் எப்படி இருக்கு, பிரெயின் எப்படி இருக்கு, பிரெயினுக்கு நடுவில் இருக்க கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து ஃபுல்லா பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பிரெயினை வந்து கவர் பண்ணியிருக்கா அந்த மெனிஞ்சஸ் அதெல்லாமே வந்து நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லி பிரெயினை பொறுத்தளவுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுனா நெக்ல இருந்து கீழே அந்த சாக்ரல் ரீஜன் வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்பைனல் கார்டுமே வந்து நார்மலா இருக்கா, அதுல ஏதாவது வந்து பிளவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஸ்பைனா பைஃபிடா அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ஸ்பைன் டெவலப்மெண்ட்டும் நார்மலா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் பேபியோட ஃபேஸ்க்கு வருவோம். பேபியோட ஃபேஸ்ல என்ன பார்ப்போம்னா ரெண்டு சைடு கண்லையுமே வந்து லென்ஸ் வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நோஸ்ல வந்து நேசல் போன் வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்ப்போம். நேசல் போன் டெவலப்மெண்ட் வந்து என்டி ஸ்கேன்லையும் பார்த்துருப்போம். சம்டைம் என்டி ஸ்கேன்ல தெரியலன்னா அதுக்கப்புறம் வந்து அனாமலி ஸ்கேன்லையும் வந்து நேசல் போன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கணும். நேசல் போன் பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வந்தோம்னா பேபியோட லிப்ஸ் எப்படி இருக்கு, அந்த மவுத்துக்குள்ள இருக்கிற பேலட் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில பேபிஸ்க்கு வந்து அந்த லிப்ஸ்ல வந்து பிளவு இருக்கும், அதை வந்து கிளெஃப்ட் லிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேலட்ல பிளவு ஏதாவது இருந்ததுன்னா பேலட்ல வந்து கிளெஃப்ட் பேலட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் பேபியோட மவுத்துக்குள்ள அந்த சிறுநாக்குன்னு சொல்லுவோம், அந்த யூலாவோட டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்ல நம்ம இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பேபியோட ஹார்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பேபியோட ஹார்ட் பொறுத்தளவுக்கு 4 சேம்பரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கிள் பிளஸ் லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் 4 சேம்பரும் நல்லா இருக்கா, அந்த ஹார்ட்ல இருந்து வெளியே வரக்கூடிய வெசல்ஸ் வந்து எப்படி இருக்கு, மேஜர் வெசல்ஸ் எல்லாமே வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேபியோட வயிற்று பகுதி அப்டமன்ல வந்து ஸ்டொமக்கோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இண்டஸ்டைனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிளஸ் பேபியோட ஹார்ட்டுக்கும் ஸ்டொமக் பகுதிக்கும் நடுவில் ஒரு மசில் இருக்கும் டயஃப்ரம், அதுவும் வந்து நார்மலா டெவலப் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். உங்களோட அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2 கிட்னி, ரைட் சைட் கிட்னி, லெஃப்ட் சைட் கிட்னி வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சில பேபிக்கு வந்து ஒரு சைட் கிட்னி வந்து கரெக்டாக டெவலப் ஆகாம இருக்கும், இல்லைனா வந்து கிட்னில வந்து நிறைய சிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்கும், வேற ஏதாவது எக்டோபிக் கிராஸ்ட் ஃபியூஸ்டு கிட்னி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிட்னியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 2 சைடுமே வந்து கிட்னிக்கு போகிற பிளட் வெசல்ஸ், ரீனல் ஆர்டரிஸ் வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிட்னி பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே கீழே வந்து பிளாடரோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்டொமக்ல இந்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா லார்ஜ் போன்ஸ்னு சொல்லுவோம். பேபியோட 2 சைடு கை, 2 சைடு கால் எப்படி இருக்கு, ரைட் சைடுன்னு எடுத்தோம்னா அந்த 3 செக்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட் வைஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேபியை சுற்றி இருக்க வாட்டர் லைக்கர் வந்து மெஷர் பண்ண மாட்டோம், ஆனால் வந்து சப்ஜெக்டிவ்லி நார்மலா இருக்கா இல்லை கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அந்த சர்வைக்கலோட லென்த் வந்து எப்படி இருக்கு. சம்டைம் வந்து சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இன்டர்னல் லாஸ் வந்து சில பேபிஸ்க்கு வந்து அந்த கன்ஜெனிட்டல் வீக்னஸ்னால இல்லைனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் ஓப்பன் ஆயிரும், இல்லைனா வந்து சில பேத்துக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஷார்ட் சர்விக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது சர்விக்ஸில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதுக்காக வந்து அந்த சர்விக்ஸோட லென்த் வந்து மெஷர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேபிக்கு போகிற பிளட் வெசல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அந்த டாப்லரோட மெஷர்மெண்ட் பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து இந்த அனாமலி ஸ்கேன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பேபிக்கு வந்து மேஜராக ஏதாவது அனாமலிஸ் இருந்ததுன்னா அது முன்னாடியே கண்டுபிடிச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பார்க்குறது. மற்றபடி சின்ன சின்ன அனாமலிஸ் ஏதாவது இருக்கு, இப்போ விஎஸ்டி, ஏஎஸ்டி அந்த மாதிரி ஹார்ட்ல ஏதாவது வால்வு சம்பந்தமான டிசீஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓவராலா மேஜரா ஏதாவது அனாமலிஸ் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாவே வந்து இந்த ஸ்கேன்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து கண்டிப்பாவே வந்து 18 to 22 வீக்ஸ்ல வந்து அனாமலி ஸ்கேன் வந்து பண்ணிக்கணும். அனாமலி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கண்டிப்பா க்ரோத் ஸ்கேன் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஃபியூ உமனுக்கு வந்து அந்த லோயர் அப்டமன்ல வந்து ஃபேட் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஃபீட்டல் ஹார்ட் வந்து டீடைல்டா பார்க்க முடியாது. அப்போ நம்ம ஃபீட்டல் எக்கோ அப்படின்ற ஒரு ஸ்கேன் வந்து நம்ம டீடைல்டா 24 வீக்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஃபீட்டல் எக்கோல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்ப்போம் அப்படின்னா நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பேபியோட ஹார்ட்ல 4 சேம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 ஏட்ரியாவுக்கு நடுவில் உள்ள இன்டர் ஏட்ரியல் செப்டம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் மெயினா. அதே மாதிரி 2 வென்ட்ரிக்கிளுக்கு நடுவில் உள்ள இந்த இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஹார்ட்டுக்கு உள்ள வர வெசல்ஸ், வெளியே வர வெசல்ஸ்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினா அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய வேல்வ் எல்லாம் வந்து மைட்ரல் வேல்வ்,
ப்ளஸ் அந்த வென்ட்ரிகுலர் வால் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறது தான் வந்து இந்த ஃபீட்டல் எக்கோவோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு நடந்திருக்கும். தேங்க்யூ.